கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். எல்லா வேளைக்கிழமை இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சி நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்கள் மற்றவர் நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஏதாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நீங்கள் அதை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். சில பிள்ளைகள் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அதன் நிமித்தம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க. நான் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அது நடக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எங்களை தாங்கி ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். எங்களுடைய சபை நியூ இந்தியா சபை, அது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். எல்லா ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் ஞாயிறு பரிசுத்த சபை ஆராதனை நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்பாய் நான் கேட்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மை பெருக பண்ணுவார். தேவன் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும், ஒரு பெருக்கம் வரணும். 2, 4, 4, 8 படிப்படியான ஒரு வளர்ச்சியை எல்லா மனிதர்களும் விரும்புகிறாங்க. தவறே அல்ல. தேவனும் அதை விரும்புகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 10 வருடமா, 20 வருடமா, 50 வருடமா அதே நிலைமையில் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. அவர் பெருக பண்ணுகிற தேவன். எப்படி பெருக பண்ணுகிறாராம்? அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி பெருக பண்ணுகிறார். மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தேவன். உடன்படிக்கை, நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம், மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். வாங்கல் விற்கல்ல உடன்படிக்கை பண்ணுகிறோம். இவ்வளோ பணத்தை உங்களுக்கு கொடுக்குறான், இந்த இடத்த எங்களுக்கு கொடுக்குறீங்க, அவர் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அதே போல் தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான். கர்த்தர் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அவர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன். உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர் பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சமாதானத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவன். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் குறைபட்டிருக்கலாம், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். கணவனால நிம்மதி இல்லையா,
பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்லை, இந்த கடன் பிரச்சனையினால் ஒரு நிம்மதி இல்லை, இந்த வியாதியினாலே நிம்மதியெல்லாம் போச்சு, இந்த மனுஷனாலே நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. பிசாசனுடைய போராட்டங்கள், சத்துருடைய போராட்டங்கள், நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, ஆஸ்பத்திரியிலே வாழ்கிற வாழ்க்கை, பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அதை மாற்றுகிற தேவன். அதை மாற்றி சமாதானத்தை கொடுப்பா. ஐயா, வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. கொஞ்ச நேரம் சமாதானமாக இருந்துட்டா வேதனையான காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. கொஞ்சம் சமாதானம், ஒரு சிறிய ஒரு நிம்மதி. பெரும்பகுதி வேதனை வேதனை வேதனை. ஆண்டவர் சொல்ல, உன் சமாதானத்தை நான் பெருக பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக பண்ணுவேன், உன் நிம்மதியை பெருக பண்ணுவேன். ஐயா, என் கணவனார் காலையில் வேலை போனால் சாயங்காலம் அவர் அவ்வளவு நேரம் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இந்த மனுஷனால் நிம்மதியே இல்லைன்னு சொல்கிற தேவ பிள்ளைய வாழ்க்கையில் நிம்மதியை, ஆண்டு சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறா. ஐயோ, என் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, அது காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வரக்கூடிய அவ்வளோ நேரம் நிம்மதியாக இருப்பேன் அப்படி சொல்லக்கூடிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை அவர் பெருக பண்ண போகிறா, சமாதானத்தை பெருக பண்ண போகிறா. பகலெல்லாம் இந்த கடன்காரர்கள் வந்து தொந்தரவு தாங்க முடியலை, தொல்லை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியலை. இந்த இரவு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கேன்ப்பா ஆண்டு சொல்ல, வாழ்க்கையில் உன்னுடைய சமாதானத்தின் எல்லைகள் பெரிதாகும். உனக்கு சமாதானத்தை இந்த தேவன் பெருக பண்ணுவா, உன் சமாதானத்தினுடைய நாட்களை பெருக பண்ணுவா. இந்த தேவன் சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுவா. உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு நாட்கள் இரட்டிப்பாய் பெருகும். ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பலவீனம், பயம், மரணம் வந்துடுமோ, என் நாட்கள் இவ்வளோதான், என் நாட்கள் கொஞ்சம்தான், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்ல, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், இன்னும் ரொம்ப காலம் சுகமாக வாழ போகிறீங்க. நீங்கள் மரித்து போவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை, இன்னும் ரொம்ப நாள் நன்மையை காண்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏசாயா 40ஆவது அதிகாரத்தின் 29ஆம் வசனம் சொல்லுது, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, அவர் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறார், அவர் பலனை அதிகப்படுத்துகிறார். சரீரத்தில் பலன் குறைஞ்சு போச்சு, சரீரத்தில் என் பலன் குன்றி போய்விட்டது, வர வர நான் பலவீனப்பட்டு போகிறேன், எனக்கு பலன் இல்லை என்று அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்து ஒரு தேவ பலன் உடைய சரீரத்திலே மிகுதியாகும். ஒரு பலன் அதை பெருக பண்ண போகிறார். தேவன் தன்னுடைய பலனை உடைய சரீரத்தில் பெருக பண்ணுவா. எசேக்கியேல் 36:30 சொல்லுகிறது, அவர் விளைச்சலை பெருக பண்ணுகிறார், ஒரு வருமானத்தை அவர் பெருக பண்ணுகிறார், ஒரு மிருக ஜீவன்களை பெருக பண்ணுகிறார், கற்பத்தின் கனியை பெருக பண்ணுகிறார், ஒரு நிலத்தின் பலனை பெருக பண்ணுகிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். 1 30ஆக, 30 60ஆக, 60 100ஆக அவர் பெருக பண்ணுகிற தேவன். எசேக்கியேல் 36:37 சொல்லுது, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவே, அவர் உன்னில் ஜாதிகளை தோன்ற பண்ணுவார், உன்னிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆண்டு சொல்லும் பெருக பண்ணும், மனிதர்களை பெருக பண்ணுவேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. சம்பத்தை பெருக பண்ணுகிறவர், உன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவர். உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். அவர் பெருகவே பெருக பண்ணுவார். இந்த தேவன் அவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக, உனக்கும் எனக்கும் நடுவாக
ஓ என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று தெளிவான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய வல்லமை அசாதாரணமானது, அதிபயங்கரமானது. அவர் பெருக பண்ணுகிற தேவன், மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுகிற தேவன். ஆதி சபை குறித்து வேதம் சொல்ல அனுதினம் ரட்சிக்கப்பட்டவர்கள் செருக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள், பெருகி கொண்டே இருந்தார்கள். 120 பேர் இருந்தாங்க, 3000 பேர் சேர்க்கப்படுறாங்க, 10,000 பேர் சேர்க்கப்படுறாங்க, கூட்டம் கூட்டமா எண்ண முடியாத ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க. அவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன், பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது ஒரு சிறுவனிடத்தில். இயேசுட்ட கொடுக்குறாங்க, அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். 5000 புருஷர்கள் மட்டும் புசிக்கிறார்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் ஏறத்தாழ 30,000 பேர் புசிக்கும்படி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் பெருக பண்ணுகிறார். தேவன் பெருக பண்ணுகிற தேவன், அவர் பெருக வைக்கிற தேவன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகி போன அனுபவத்திலே, ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்திலே, ஒரு இழந்து போன அனுபவத்திலே, ஒன்றும் இல்லாத நிலைமையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறான். இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவான். உன்னிடத்தில் இருக்கிறதை தேவன் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். 1 30ஆக, 30 60ஆய், 60 100ஆய், 100 10,000ஆய் பெருகும். அவர் பெருக பண்ணுகிற தேவன். பாருங்கள், யாக்கோபு ஒன்றுமில்லாதவனாக தன் சகோதரனுக்கு பயந்து, தன் சகோதரன் ஏசா கொலை செய்து விடுவானோ அப்படின்னு பயந்து வீட்டை விட்டு புறப்படுகிறான். தாயின் தகப்பனும் அனுப்புறாங்க, இங்கிருந்து எப்படியா தப்பி போயிரு, ஒரு மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போ, அங்கே போய் பிழைத்துக்கொள், தப்பி ஓடிவிடு. உன் சகோதரன் ஏசா கோபமா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. யாக்கோபு அவன் புறப்பட்டு போகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே இந்த மனுஷன் அவன் புறப்பட்டு போகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருக்கு? அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை, உண்ண உணவில்லை, உடுக்க வஸ்திரம் இல்லை. நான் தேவனிடத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவரே, நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி, நான் போய் சேருவனான்னு தெரியாது, இந்த வனாந்திர வழியில் தன்னந்தனியாக போகிறேன், இந்த போகிற வழியில் என்னை காப்பாற்ற. என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, மாற்று வஸ்திரத்துக்கு உத்தரவாதம் இல்லை. வெறுமையா புறப்பட்டு போறான், வெறுமையாய் புறப்பட்டு போகிறார். அந்த இடத்துல தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 22ஆம் வசனத்தில், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்தில் மூத்த மகன் ஏசாவை போல, சகோதரனை போல நடித்து
மூத்த மகன் சேஷ்ட புத்திரனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை தந்திரமா போய் சொல்லி ஏமாற்றி சுதந்திரித்து கொண்டான். இதை அறிந்த சகோதரன் ஏசா யாக்கோபை கொலை செய்யும்படி தீவிரித்து நிற்கும் பொழுது பயந்து ஒளிந்து மாமனாருடைய வீட்டுக்கு ஓடுகிறார். போகிற இந்த வழியிலே அவன் இரவு ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அந்த இடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து கொண்டு அங்கே நித்திரை செய்தார். அப்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகளுமா இருக்கிறாங்க. அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த யாக்கோபு வாக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையிலே தேவன் யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். யாக்கோபு தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி ஆண்டவரே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்படி நான் திரும்பி வருவேன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தாரது எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகத்தை செலுத்துவேன். நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்குரியதை தருவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணுகிறான். எதுவும் சொல்லுகிறது, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க ஏசு சொன்னான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரியதை தேவனுக்கு சரியா கொடுக்கணும். எந்த மனிதன் கர்த்தரை கனம் பண்றானோ, தன் விளைச்சலின் முதல் பலியினால் கர்த்தரை கனம் பண்றானோ, வேதம் சொல்லுது அவனுடைய களஞ்சியம் நிரம்பும். அவனுடைய ஆலையிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். என்னை கனம் பண்ணுகிறவர்ல நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு வருமானம் வந்துன்னா அது முதல் பகுதியை முதல் பலனை கர்த்தருக்காக கொடுக்கணும். நமக்கு நன்மை வருதுன்னா அதை கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இப்ப யாக்கோபு தேவனோட உடன்படிக்கை, ஆண்டவரே நீர் என்ன திரும்பி வர பண்ணா, நான் போற வழியில என்னை காப்பாற்றினா, எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தருவீங்கன்னா, ஆண்டவரே நான் இதை செய்வேன் உடன்படிக்கை. அவ போகும்போது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக, மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லாதவனாக புறப்பட்டு போறான். 20 வருடங்கள் கழித்தவன் திரும்ப வரும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்புகிறான். போகும்போது அடுத்த வேளை சாப்பாட்டு வழி இல்லை, மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லை, போய் சேருவனா என்ற உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ சொல்கிறேன், எனக்கு எழுதுகளும் கருதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏசா வந்து எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த யாக்கோபு தன்னிடத்திலே தனக்கு தேவன் கொடுத்ததை
2 பகுதியாக பிரிக்கிறார். 8ஆம் வசனம், ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டாகும் சொல்லி 7ஆம் வசனத்தில் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2ஆ பிரிக்கிறான். வெறுமையா போனவனுக்கு இப்ப 2 கூட்டம், 2 பங்கு, 2 சேனையோடு திரும்ப வருகிறார். இப்ப தேவன் அவர் பெருக பண்ணுகிற தேவன், அவர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வெறுங்கையா போன இந்த யாக்கோபை இரட்டிப்பான நன்மையினால் 2 சேனைகளோடு திரும்பி வர பண்ணினார், 2 பங்குகளோடு வர பண்ணினார், பெருக பண்ணினார். இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கலங்காதீங்க. வெறுமையா இருக்கிறேனே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனே, மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று அங்கலாய்க்காதீங்க. உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒன்றும் இல்லாத உங்களை தம்முடைய நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதே யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். வெறுமையான நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய வைக்க அவருக்கு வல்லமை உண்டு. ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணங்களை தர அவருக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு பயந்து என்ன ஆகுமோ என்று நடுங்குகிற நம்மை மிகவும் திரளாய் பெருக வைக்க இந்த தேவனுக்கு வல்லமை உண்டு. அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்மை நடத்துவார், நிச்சயமாய் நம்மை நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதையை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஈசாக்கு விதைத்த விதைக்கு 100 மடங்கு பலன் உண்டாகிறது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தைகளும் பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தர் எப்படியா ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவு மேன்மையாய் ஆசீர்வதிக்கிறார். அவனை ஐஸ்வர்யவானாக்குகிறார், வர வர விருத்தி அடைய பண்ணுகிறார், மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறார். பஞ்சம் பிழைக்கும்படி புறப்பட்டு போகிறான். ஒன்றுமில்லாதவனாக புறப்பட்டு போகிற ஈசாக்கு அவன் விதைத்த விதைக்கு 100 மடங்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உபாகம் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள், திரளாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். இப்போ இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், பெருக பண்ணினார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். இப்போ வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இப்போ இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு
அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். குடும்பத்தை, உன் தொழிலை, உன் வருமானத்தை, உன் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையை, பூமிக்குரிய ஆவிக்குரிய அத்தனை நன்மைகளையும் அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எலியாவை பார்த்து எலிசா, ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறான். எலியா சொல்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் வேலை வந்துட்டு, எலிசா உனக்கு என்ன வேண்டும் இடத்துல கேள் என்று சொல்லும் பொழுது, இந்த எலிசா தன் எஜமான தன் ஆண்டவனாக ஏலியாவை நோக்கி, ஐயா, எனக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும். நீங்கள் போனாலும் இந்த ஊழியத்தை நான் செய்யணும், இன்னும் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், இன்னும் வல்லமையாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், இன்னும் வல்லமையாய் நான் தேவனுக்காக நான் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேணும். அப்போ எலியா சொல்கிறேன், அரிதானதை கேட்ட, ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் நீ பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும் கிடைக்கும். இந்த எலிசா எலியாவை விட்டு விலகாமல் அவர் பின்னாடியே அலைந்து கொண்டிருந்தார். சுழல் காற்றில் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய சால்வை வந்து விழுகிறது. அதை எடுத்து யோர்தானை அடித்து 2ஆக பிளந்து கொண்டு இந்த எலிசா திரும்பி வருகிறார். எலியாவின் மேல் இருந்த ஆவியின் வரம் இரட்டிப்பா எலிசாவிடத்தில் கிரியை செய்தது. அப்ப ஆவியின் வரங்களில் பெருக்கம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக்கம், வெறும் பூமிக்குரிய நன்மைகளில் மாத்திரமல்ல, இந்த தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவா. கடந்த வருடம் இருந்ததை விட இந்த வருடம் உங்களுடைய பரிசுத்தம் அதிகமாகும், ஜெபம் அதிகமாகும், ஆவிக்குரிய வாழ்க்கை பெருகும், கிருபை பெருகும், வரங்கள் பெருகும், ஊழியங்கள் பெருகும், அபிஷேகம் பெருகும், பெருக பண்ணிக்கொண்டே இருப்பா. நீதிமானுடைய வெளிச்சம் அது நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். காலையில் எழும்புகிற சூரியனுடைய வெளிச்சம் நடு பகல் வர்ற வரைக்கும் அது அதிகமாகி கொண்டே இருக்கும். அதே போல தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வெளிச்சம், ஆவிக்குரிய வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கும். அவர் பெருக பண்ணுவார். உன்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு பெருக்கத்தை தந்து கொண்டே இருப்பார். உன்னுடைய பிரயாசத்தின் பலன் 100 மடங்காய் 1000 மடங்காய் வந்து கொண்டே இருக்கும். வெறும் கையா இன்னைக்கு இருக்கலாம், வெறும் பாத்திரமா இன்னைக்கு இருக்கலாம், அவர் பெருக பண்ணுவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். அதுதான் நம்முடைய தேவன். ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். தன் வாழ்க்கையில் ஒன்றில்லாத நிலைமையில் நிற்கிற பிள்ளைகள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள், சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா நீர் பெருக பண்ணுகிற தேவன் என்று நம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் ஐயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நிலைமையிலிருந்து இவர்களை வளர பண்ணும், பெருக பண்ணும், உயர்ந்து வர பண்ணும். இந்த தாழ்ந்த நிலைமையிலிருந்து என் தேவன் இவர்களை உயர்த்தும்படியாய், பெருக பண்ணும்படியாய், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நிச்சயமாக இந்த தேவன் உங்களை பெருக பண்ணுவார். தேவனோடு இணைந்திருங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரில் நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா.